எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவருடைய சில சிறப்பான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். முக்கியமான விஷயம்னு வச்சுங்களேன், காலபுருஷனுடைய 11வது வீடாக வரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பம். அதாவது இதன் அதிபதியா சனி பகவான் தான் வராரு. இந்த கும்பத்துல பிறந்த நபர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு சூழல்ல கோவில்ல சில வேலைகளை செஞ்சங்க, கோவில்ல பணிபுரிந்தாங்க, அல்லது எங்க சொந்த பந்தத்துல யாரும் கோயில்ல இருக்காங்க, அல்லது போன பிறவிலையாவது ஏதாவது ஒரு கோவில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு. நான் டெய்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அந்த கோயிலில் ஒரு வேலை செய்யறவர் ஒரு நாள் வரல, என்னையும் அவங்க கூப்பிட்டு திடீர்னு அந்த வேலையை செய்ய சொல்லிட்டாங்க, எனக்கு திடீர்னு உள்ள போறதுக்கே சங்கடமா இருந்துச்சு. இப்படின்னு ஏதாவது ஒரு கோவில் சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த கும்பத்தில் பிறந்தவர்களும், அல்லது போன ஜென்மத்துல கூட கோவில் காரியங்கள்ல முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. பொதுவா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக அந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. பொறுமையாரு, அவசரம் இல்லாம யோசிச்சு அதுல நல்லது என்ன கெட்டது என்ன யோசிச்ச பிறகு முடிவெடுப்பான். டப்பு டப்புன்னு எந்த எடுத்த காரியத்தை உடனே செய்ய முடியாது, பொறுமையா செய்யணும். மற்றவன் நம்மளை என்ன வேணா சோம்பேறி என்ன வேணா நினைச்சிட்டு போறான், ஆனா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்ல ஆழமா யோசிச்சு செய்யணும்டா, அவசரப்படாதீங்க. இப்படிங்கக்கூடிய தன்மை இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அமைதியுடன் வாழக்கூடிய நபர்கள், ஆடம்பரமே இருக்காது, அமைதியா வாழுவோம், இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கும் அப்படிங்கிற அந்த பந்தா பண்றது அந்த எண்ணமே இவர்கள்ட்ட வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்காது. அமைதியா வாழ பழகணுங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். பொறுமையான நபர்கள் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமையா இருப்பாங்க, எதுக்கு டென்ஷன் ஆகிக்க மாட்டாங்க. மற்றவன் நம்மளை பார்த்து என்ன வேணா அவன் சொல்லிட்டு போறான், சோம்பேறின்னு கூட சொல்லிட்டு போறான், பொறுமையா செய்வான், நமக்கு வர்றது இதுதான் அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்களை மதிக்கக்கூடிய மனப்பான்மை பெற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவன் நல்லவன் கெட்டவன், இருக்கிறவன் இல்லாதவன், வசதியானவன், அதெல்லாம் இவங்களுக்கு கணக்கு கிடையாது. யாரா இருந்தாலும் அவன் நல்லவன், நம்மளுடைய நண்பன் அப்படிங்கக்கூடிய நண்பனை மதிக்கக்கூடிய மனப்பான்மையை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் ஐயோ பாவண்டா அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்துட்டு இருக்கும். சமுதாயத்தின் மீது அக்கறை, இவங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள இருந்தாலும் கூட சமுதாயத்துல நடக்குது, அவாவ அங்கங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இப்படிங்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் எல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நேர்மையாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். யாருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்னால பிரச்சனை வந்துடக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முழு முனைப்போடு செயல்படக்கூடிய நபர்கள். நேர்மையா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம், தவறு வந்துடக்கூடாதா நம்ம செய்யக்கூடிய செயல்ல அப்படிங்கக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். சிரமம் வந்தாலும், எந்த விதமான எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் தான் எடுத்த காரியத்துல அந்த மனம் தளராது கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தோல்வியே வந்தா கூட அதுல மனம் உடையாமல் அடுத்த நிலைக்கு அப்படி கொண்டு போறது அந்த எண்ணம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சிரமம் வந்தாலும் கூட அந்த மனம் உடையாமல் அடுத்தடுத்த நிலைக்கு பயணிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உழைப்பை நம்பி வாழக்கூடிய நபர்கள் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள். உழைத்து வாழணும், அடுத்தவனை நம்பி வாழவே கூடாது. அவன் தருவான் இவன் தருவானுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. கஷ்டப்படணும், உழைக்கணும், அதுல வர வருமானத்துக்கு சந்தோஷமா வாழணும்டா இப்படிக்கக்கூடிய எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். புதிய யோசனைகள், புதிய சிந்தனைகளுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய நபர்களா எதையாவது மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கும், இப்ப என்ன நடக்கும், இப்ப நம்ம செஞ்சது சரியா பண்ணு அப்படிங்கக்கூடிய புது யோசனைகள், புது சிந்தனைகளுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குறிப்பா எதிர்கால திட்டத்தை பத்தின அதிகப்படியான யோசனை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சுதந்திரமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். யாருடைய கட்டுப்பாட்டிலையும் நான் இருக்கக்கூடாது, என்னுடைய கட்டுப்பாட்டிலையும் யாரும் இருக்க வேண்டாம், அவனுக்கு வாழ்க்கை இருக்குல்ல, சுதந்திரமா வாழு அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த கும்பராசி கும்பலகணத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம், அவன் கஷ்டப்பட்டுருக்கான் அவனுக்கு முதல்ல கொடுத்து விடு அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யாரோ ஒருத்தர் எந்த ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டு இருந்தா கூட இவங்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியலன்னா கூட இவருடைய மனம் என்ன தெரியுமா சொல்லும், அவனுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும்டா அப்படிங்கக்கூடிய சூழல், அப்படிங்கக்கூடிய எண்ணம் இவர்கள் மனதுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில பொதுவா உறுதியான முன்னேற்றம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவர் ஒரு விஷயத்தை செய்யணும், நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா, யார் எதை சொன்னாலும் சரி அதெல்லாம் முடியாதப்ப நான் செஞ்சே ஆவேன், அந்த உறுதியான நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு விஷயம் செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல உறுதித்தன்மையோடு நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரை நம்ம எடுக்கணும், எப்படியாவது நம்ம வாழக்கூடிய காலத்துல நம்மளை பத்தி ஒரு 4 பேர் பெருமையா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பொறுப்புணர்வு மிக்க நபர்கள், இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் காரியத்தை கொடுக்கலாம், பொறுப்பு அந்த வேலையை செஞ்சு கையில கொடுத்து முடிக்கக்கூடிய நபர்களாக, பொறுப்புணர்வு மிக்க நபர்களாக இருப்பார்கள்.
பொறுமையும் நிதானம் கொண்ட நபர்கள்னு வச்சுக்கங்களேன். பொறுமையா செய்வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுமை நிதானம் அதுதான் இவங்களுடைய முக்கிய குணாதிசயமே. அவசரப்பட மாட்டாங்க. பதறிய காரியம் சிதறி போகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அந்த விஷயம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. நிதானமா செய். ஒரு 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 நாளுங்கிறது 2 நாள் லேட்டானா கூட அந்த வேலையோட திருப்தியை நம்ம கொடுத்துடணும். நம்ம கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சவங்ககிட்ட திருப்தியா கொடுத்துடணும். நல்லா செஞ்சு கொடுத்தாண்டா ஒரு நாள் லேட்டானா கூட அப்படிங்கக்கூடிய அந்த தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் ஸ்தாபனம் பண்ணிட்டு இருந்தாங்க கூட அர்ஜென்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க எடுத்துட்டு போயிருங்க சார், நம்மகிட்ட ரெடி ஆகாது, பொறுமையா 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்னு வச்சுக்கங்களேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.